குடும்பத்துல கலக்கம், சபையில கலக்கம், உலகத்திலே கலக்கம். Everything was going on normal. Suddenly someone spoke one word, and the other person, he stopped and asked, what did you say? And immediately the other person say, yes, it is me who said like this. Immediately the next word and the next word, then a confusion, then an argument, and a whole trouble in the whole family. நாவு நெருப்பு, the tongue is a fire. ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்துகிறது. It is setting on fire the course of nature. இந்த நாவை கொளுத்துனது யாரு? But who is setting on fire this tongue? தொடர்ந்து வாசிங்க. Let's read continuously. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறது. It is set on fire from hell. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? What does that mean? இந்த நாவு ஒரு சிறிய அவயவம் தான். Though tongue is a little member, இதை அடக்க பழகாவிட்டால் பாதாளத்திற்கு இந்த நாவை யூஸ் பண்ணலாம். if we do not know how to control it, hell knows how to control it. அப்போ நாம் தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சாபங்களை பேசுவோம். அதனால ஆயுள் சக்கரம் நார்மலா இருக்கிறதெல்லாம் மாறி போகும். And when we will start speaking a wrong word, a bad word, and unwanted things, and immediately we will set the course of nature on fire. பிரியமானவர்களே, நாம் பேசுகிற வார்த்தையில் வல்லமை உண்டு. Beloved, every word that we speak has power. ஒரு ஜப்பான்லயோ சைனாலயோ ஒரு விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி செய்தார். Whether it is in Japan or China, I do not know, but he conducted a research. ரெண்டு டப்பாவில் அவர் சமைத்த சோறை வைத்தார். In 2 boxes he kept cooked rice. அப்போ ரெண்டுமே தூரமா வச்சார். ஒரு டேபிள்ல ஓரங்களில் வச்சார். He kept both the boxes upon a table, but on either end. அதுல லேபிள் ஒட்டினார். And he stuck a label on each of them. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதமாக ஒரு குறிப்பிட்ட டப்பாவை திறந்து அவர் கெட்ட வார்த்தை பேசுவார் அந்த சோறை பார்த்து. And for a period of 1 month, every day he will open one box and he will speak bad words toward that cooked rice. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை மூடிவிட்டு அந்த டப்பாவை திறந்து அவர் நல்ல வார்த்தை, நீ நல்ல சோறா இருப்ப அப்படி சொல்லி நல்ல வார்த்தை பேசிட்டு. And then he will close the box on which he spoke bad word. Then he'll go to the other box. He will open it and he will speak good words, say you are a very good rice, you are very good and beautiful. ஒரு மாதம் கழித்து இந்த கெட்ட வார்த்தை வாங்கின டப்பாவில் இருக்க சோறுலாம் கருப்பாயிடுச்சு. And after 1 month, the food which was found in the box which received all the bad word was found to be rotten and black. ஒரு மாதம் அல்ல, சில நாட்கள் கழித்து. ஆனால் அந்த சோறு அது அப்படியே நல்ல சோறா இருந்தது. Not for 1 month, after few days, but the rice which received all the good words, it was found to be good. இதே போல வாட்டர் கிறிஸ்டல்ஸ், அதாவது இந்த கட்டியான தண்ணீர், ஐஸ் கட்டி இருக்கிறதே, அதை வைத்தும் அப்படியே ஆராய்ச்சி செய்தார். Likewise, they also experimented the same thing using water crystals. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read Proverbs chapter 18 and verse 21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. both life and death is in the power of our tongue. ஒரு மனுஷனை கொல்லலாம் நாவை வைத்து, ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கலாம் நாவை வைத்து. We can cause a man to live with our tongue as well as we can kill him with our tongue. இதனால் தான் நாம் மற்றவர்களை சபிக்க கூடாது. It is therefore we should never curse others. சபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் நம்முடைய நாவில் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். The Lord has given power in our tongue both to curse and bless a person. மற்றவர்களை சபிச்சு பழகினால் ஒரு நாள் அது திரும்பி அடிக்கும். If you are habitual cursing others again and again, then one day it will pay back. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The power of life and death is in tongue. அப்புறம் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். And they that love it shall eat the fruit thereof. அதாவது நாவில் மரணத்திற்கு ஏதுவான அதிகாரம் உண்டு. And in the tongue there is the power of death. அதில் நான் சபிச்சா நடக்கும் தெரியுமா? சில சொல்லுவாங்க, நான் அப்படி கை வச்சு ஜெபிச்சா நடந்துரும், ஜாக்கிரதை. Some will say, if I curse it will happen exactly. Do you know it? Even if I put my hand and pray, it will exactly happen. நடக்கலாம், ஆனால் அதன் கனியை அவர்களே புசிப்பார்கள். It will happen, that is true, but they will also eat the fruit thereof. அந்த ஜீவன் உண்டாக்க அதிகாரம் உண்டு நாவல். அப்படி மற்றவர்களுக்காய்
பரிந்து பேசி அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தால் அதன் கனியை புசிப்பார்கள். அந்த அர்த்தம் நமக்கு ஒரு நாள் ஜீவன் போகும், அன்றைக்கு இன்னொருடைய நாவின் மூலமா நமக்கு ஜீவன் உண்டாகும். At the same time, there is also power of life in our tongue. When we intercede and pray for others, creating life in them, one day we will also might happen to lose our life. At that time it will pay back. We will eat the fruit. We will receive life. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இயேசு நம்மத்தில் இருக்கிறார். Jesus is in the midst of us. அவர் அந்த சிறிய காரியங்கள், அந்த சிறு நரிகளை, அந்த சொற்ப மதியினத்தை, அந்த கொஞ்சம் தூக்கத்தை, அந்த அந்த சிறிய நெருப்பை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். And he is all able to remove that little slumber, removing that little fox, removing that little sleep, and removing that little fire. அதனால் நாம் அந்த சின்ன அந்த புளிப்பை அகற்றி போடாவிட்டால் நம்மால சபை முழுவதும் பாதிக்கப்படும். If we are unable to remove that little leaven, because of us the whole church will be affected. ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிப்போமா? Can we pray for 2 minutes? இந்த மாதத்தில் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்க சூழ்நிலை இல்லை. This month we do not have situation where we can have a sanctification prayer. ஒரு 2 நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். Therefore for 2 minutes let us all pray together. உங்களை, என்னை, நம்மை, சபையை, வாலிபர்களை கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். The Lord should graciously protect and preserve you, me, all the youngsters and the whole of the church. என்னுடைய நாவு மற்றவர்களை கெடுக்கிற நெருப்பாய் இருக்க கூடாது, மற்றவர்களை சிருஷ்டிக்கிறதான நாவாய் மாற வேண்டும். My tongue should not be one that will hurt and affect others, but rather it should be able to create life in others. அந்த பொல்லாத மனுஷனை உங்கள் மத்தியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று நம்மை பற்றி சொல்லப்படுவதற்கு முன்பாகவே எனக்குள் நமக்குள் இருக்க அந்த புளிப்பை நாம் அகற்றி போடுவோமாக. Before it is said of us, throw away that wicked person from among you, we should remove that little leaven which is in you and me. ஞானத்தில் பேர் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் செத்த ஈயை போல அந்த சொற்ப மதியினம் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோமாக. And we who are famous in wisdom and honor, we should not give room for that one little fly to come and fall upon us. That little folly, let us all remove it. நம்ம ஜீசஸ் எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறோம். We love Jesus, we all love Jesus very much. அன்பிலிருந்து நம்மை பிரிக்க ஒரு சிறு நரி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. But we should not give room for that little fox or the little sin to separate us from him. சும்மா ஒரு ஜாலிக்காக ஒரு சினிமாவை பார்த்தால் தேவ சமூகம் போய்டும், அபிஷேகம் குறைஞ்சிரும், திருப்பி வர்றதுக்கு டைம் ஆகும். Just for a little fun you go and watch a little movie and immediately you will lose the presence of God, you will lose your anointing, and to come back to the same presence it will take much time. ஏன் தெரியுமா தேவ சமூகம் குறைகிறது? Do you know why you will lose the presence of God? God நம்ம விட்டு போயிடுறார். God will leave from us. நீ பண்றது எனக்கு பிடிக்கல, நான் போறேன் என்று சொல்லுகிறார். He is saying, I do not like what you are doing, therefore I am departing from you. அது பரவாயில்ல ஆண்டவர், உமக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும், நான் அப்படிதான் பண்ணுவேன். And we should not be saying it is okay if you do not like, I don't bother, but I like it, therefore I will watch it. சில வாலிபர்களுடைய ரிங்டோனே சினிமா பாட்டு தான். தேவன் உங்க பக்கத்துல வர மாட்டார். For some young boys, their ringtone of their cell phone itself is a cinema song. God will never even come near to you. இருதய கடினம் இல்லாமல் ஒரு மனசாட்சி இருக்கும் என்றால் அதெல்லாம் உங்களுடைய மொபைல்ல இருந்து delete, லேப்டாப்ல இருந்து delete பண்ணுங்க. If you have a proper conscience without a heartedness, please remove all such things from your cell phone and from all your laptops. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். Please listen carefully to what I say. ஜாக்கிரதையா இராவிட்டால் இந்த மவுண்ட் சபையிலிருந்து சிலர் அர்மகெதோன் யுத்தத்தில் தேவனுடைய விரோதிகளாக ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக படையெடுக்க போகிறீர்கள். If you are not going to be careful, cautious and watchful, some people from the St. Thomas Mount Faith Home as an enemies to God, you will be found in the battle of Armageddon fighting against the Lamb of God. கண்களை மூடி அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். Let's close our eyes and listen to the verse being read. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Revelation chapter 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். They shall make war with the lamb. பாருங்கள், அது யாரு? Who are they? நம்முடைய சபையிலிருந்தும் சிலர் விலகி போய் இயேசுவுக்கு விரோதமா கன் எடுக்க போறாங்க. Some of the people who are in our church, they will go astray
and they will take their guns pointing against God. அதாவது துணிகரமான பாவம் இருக்கு. நாம் அதாவது பலவீனத்துல செய்யலாம். ஆனா இந்த சினிமா ரிங்டோன் எல்லாம் நம்ம மொபைல்ல வைக்கிறது, அது சினிமா உள்ள வைக்கிறது, ஆபாச படங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் துணிகரம். And there are some sins which we might do out of a weakness, but there are others which are very presumptuous, like having cinema songs as your ringtones, having pornographic movies on your cell phones and laptops. These are all presumptuous sin. அந்த தப்பான போட்டோஸ்க்கு, அந்த தப்பான படங்களுக்கு ஜீவன் இருக்கு. And all the wrong photos and all the videos, they have power. உங்களுக்கே தெரியாத தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிச்சு பிரிச்சு அது உங்களை யுத்தத்திற்கு கொண்டு போ. அர்மகதன் யுத்தத்துல தேவனுடைய எனிமி உள்ளதான அந்த சைடுல நிக்க போறீங்க. You will not be aware, but slowly but steadily it will take you away from the presence of God, and it will cause you to become enemies to stand against in the battle of Armageddon against God. வாலிபர்களே, உங்களுடைய பழக்கங்களை பற்றி ஜாக்கிரதையா இருங்கள். Youngsters, therefore be very careful concerning your habits. சில வாரங்களாக வாலிபர் கூட்டம் வைக்க முடியவில்லை. For some weeks we are unable to have this youth meeting. நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போக கூடாது. You should not go into a backsliding. கர்த்தருக்குள் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். You should be kept in the Lord. அந்த சொற்ப மதியினம், அந்த சின்ன தவறான காரியத்து நிமித்தம் உங்களுடைய ஆத்துமாவை கெட்டு போய் நித்தியம் நித்தியம் நித்திய காலமாக ஐயோ 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 என்று புலம்ப போகிறீர்கள். தேவையா? Just for that little folly your soul will become corrupt, and for eternity you are going to fall into that hellfire and keep on shouting, oh unto me. Do you want to be in such a position? சிலர் அடி வாங்கி எலும்பு உடையிற வரைக்கும் புரிய மாட்டாங்க. பிரசங்கம் கேட்டெல்லாம் திருந்த மாட்டாங்க. ஆண்டவர் நல்லா அடிச்சு உதைச்சாதான் மூளையில ஏறும். For some people, they will not understand listening to all the messages and the sermons, but until the Lord will break their bones, hit them very hard, only then they will come back to their senses. அதற்கு முன்னாடியே திரும்பினால் கர்த்தருக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. But if you repent even before that, it is good for the Lord, it is good for you, and it is good for all. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. ஒரு 2 நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். For 2 minutes we are going to call upon our Lord. உங்களுக்காக ஜெபியுங்கள். Start praying for yourself. எங்களுக்காக ஜெபியுங்கள். Start praying for us. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Start praying for your children. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Pray for the Sunday school children. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். The Lord should sanctify us. சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதும்போது ஒரு கம்ப்ளைண்ட். And while they were writing the Sunday school exam, there is a complaint. கேர்ள்ஸ் சைடுல தான் நிறைய பிரைஸ் வந்திருக்கு. பாய்ஸ் சைடுல பிரைஸ் ரொம்ப கம்மி. பாய்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் சரியா மார்க் வாங்கல, பெர்ஃபார்மன்ஸே கம்மி. Much of the prizes are from the girls side, the boys side the prizes are very less. As well, when the exams were going on and the boys were talking with each other, they didn't conduct them properly. The performance is also poor. இன்விஜிலேட்டர்ஸ் சொன்னாங்க, பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. And the invigilators, they said this as a complaint to us, that many in the boys side they were speaking with each other. இந்த டிசிப்ளின் போயிடுச்சுன்னு சொன்னா அது ப்ளூ வேல் மாதிரி, அது ஆவிக்குரிய தற்கொலை அது. And if you lose your discipline, it is like the blue whale game, and it is a spiritual suicide. நீங்களே சிரிச்சு சிரிச்சு உங்களுடைய ஆத்மாவை குத்தி கொலை செய்றீங்க. You keep on laughing, but unknowingly you are pricking and damaging your own soul. கர்த்தருடைய ஆவி எவ்வளவு நாள் போராடுவார்? How long will the Spirit of God strive with you? அவர் போராடிட்டே இருக்க மாட்டார். அவருடைய பொறுமைக்கு ஒரு முடிவு உண்டு. He will not continuously strive with you, because there is an end to the limit for his patience. அவருடைய பலமான கரம் இறங்குவதற்கு முன்பாக நம் மனம் திரும்பினால் நமக்கு நல்லது. Before a strong hand comes heavily upon you, it is good for you to repent. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's keep our eyes closed. மனம் திரும்புதலோடு கர்த்தரிடத்தில் நெருங்குவோமாக. With a repentance, let us come close to God. பிரியமானவர்களே, நான் இப்போது இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நானே அந்த வசனங்களுக்கு முன்னாடி நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். Beloved, when I preach this word to you, I myself tremble before this word. நானும் உங்களை போல எல்லாரை போல பலவீனமான மனுஷன் தான். கர்த்தருடைய கிருபை எனக்கும் வேண்டும். I like all of you, I am also a weak
man, I also need much of the grace of God. கர்த்தருடைய கிருபையை இழந்த ஏசாவை போல நானும் ஒரு ஆகாத மனுஷனாய் மாறக்கூடாது. I should not become a sixth man who lost the grace of God like Esau. ஒருவேளை போஜனத்திற்காக நித்தியத்தை இழக்க கூடாது. Just for one day, one morsel of bread, we should not lose our eternity. அற்பகால பாவத்திற்காக நித்தியமா ஐயோ என்று கத்தக்கூடாது. Just for some trivial sins and pleasures, we should not be lamenting or screaming for eternity. அந்த இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றுவாராக. May the Lord change the hardness of our heart. அன்றைக்கு ஐயோ ஐயோ என்று கத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நலமாயிருக்கும். Before shouting oh to me on that later stage, let us cry unto God right today. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். Let us pray for our children. வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். Let's pray for our youngsters. ஊழியக்காரருக்காக ஜெபிப்போம். Let's pray for the servants of God. நமக்காக ஜெபிப்போம். Let's pray for us. இந்த சபைக்காக ஜெபிப்போம். Let's pray for this church. தேசத்திற்காக ஜெபிப்போம். Let's pray for the nation. அழிவு வந்து கொண்டிருக்கிறது. Destruction is coming. இருள் வந்து கொண்டிருக்கிறது. Darkness is approaching. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்வதற்கு காலம் இல்லை. There is no more time to say yet a little more sleep. எழும்புங்கள் எழும்புங்கள். Arise and arise. எழும்பு எழும்பு சீயோனே. Arise, arise, Zion. எழும்பு எழும்பு எருசலேமே. Arise, arise, O Jerusalem. நித்திரையை விட்டும் எழும்பும் நேரம் ஆகிவிட்டது. The time has come for you to arise from your sleep. அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். He that is filthy, let him be filthy still. அதுக்கு அர்த்தம் என்ன? What does that mean? அசுத்தத்தில் கால் வைத்தால் உளையான சேற்றை போல சொரிமணலை போல அது இழுத்துவிடும். If you step onto that filthiness like a deluge, like a stickling sand or a miry clay, it will pull you inside. அதே நேரத்தில் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். At the same time, he that is holy, let him be holy still. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுத்தால் பரிசுத்தத்தில் கால் வைத்தால் அதுவும் நம்மை இழுத்துவிடும். If you yield for holiness, you step onto holiness, that will also pull you towards it. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us lift up our voice and pray. இன்றைக்கு மௌனமாயிருக்கிறவர்கள் கவனியுங்கள். நரகத்தில் மௌனமாயிருக்க முடியாது. தானாய் சத்தம் எழும்பும். Those who are silent today, please listen. You cannot remain silent in hell. Automatically you will scream. அன்றைக்கு அழுகையும் பற்கடிப்பும் வருமே. இன்றைக்கு கண்ணீர் விட்டால் அதை தவிர்க்கலாம். On that day you will have gnashing of teeth and Weeping. cry. But today if you cry, it will be good for you. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Therefore let us call upon the Lord. அந்த இருதய கடினம் மாறட்டும். Let the hardness of heart change. எத்தனை நாட்கள் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை மறுபடியுமாய் சிலுவையில் அறைந்து எட்டி உதைக்க போகிறீர்கள்? How long will you crucify the Jesus again and again and kick at him who gave life for you? பேசுகிற ஒவ்வொரு கெட்ட வார்த்தை, கெட்ட ஜோக்கு, பார்க்கிற ஒவ்வொரு சினிமாவும் ஆபாசப்படும் இயேசுவின் மேல் துப்புகிறது போல. Every bad word that you speak, every pornographic movie that you watch is like spitting on the face of Jesus. இனி எத்தனை முறை துப்ப போறோம்? How many times are you going to spit more? அந்த ஆணி அடிக்கிறதான் அந்த ஆளிலிருந்து அந்த சுத்தி எடுத்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று இயேசு ஒரு அடிக்கு இன்னொரு அடி நாம் கொடுக்க போறோமா? Are we going to take one of the nail from the hand of the soldier and say give me also a chance and hit Jesus once again with that கர்த்தரை nail? நோக்கி கூப்பிடுவோமாக. Let's call upon the Lord. குடும்பங்களுக்காக பரிந்து பேசுவோமாக. Let us intercede for the family. மவுண்ட் சபை பரிசுத்தமான சபையாய் மாற வேண்டும். Let Mount Phaethon become a holy Phaethon. கர்த்தருக்குள் வைராக்கியம் உள்ள சபையாய் மாற வேண்டும். Let the church become very zealous for the Lord. ஒரு மனமுள்ள சபையாய் மாற வேண்டும். Let it be with one fellowship and one mind. நமக்குள்ள இருக்கிற எல்லா அசுசிகளை கர்த்தர் மாற்றி போடுவாராக. May the Lord remove all the unclean things from us. நம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Let's lift up our voice and pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் இரட்சகர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்களுடைய பல பலவீனங்களோடு உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களோடு இரும் ஆண்டவரே. உம்மண்டை வருகிறோம் ஆண்டவரே, உம்மண்டை வருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கழுவும் அப்பா, எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா அசுத்தத்தை மாற்றும் ஆண்டவரே. அசுத்தம் செய்கிறவர் இன்னும் அசுத்தம் செய்ய வேண்டும் என்க செய்யட்டும் என்கிற அந்த வார்த்தை எங்களுக்குள் நிறைவேறக்கூடாது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்கிற அந்த வார்த்தை இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா அநியாயங்கள் எங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டும் அப்பா.
தெய்வமே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். எங்களுடைய ரட்சகர் நீர்தான், எங்களுடைய ரட்சகர் நீர்தான், எங்களுடைய ரட்சகர் நீர்தான். அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே. தெய்வமே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவரே உத்தரவளிக்கிற தேவன் என்று நீர் சொன்னீரப்பா. நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம். Thank you Jesus. இன்னும் ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for one more minute. இப்போது கேட்டோமே நாவில் அதிகாரம் உண்டு. As we heard right now, there is power in our tongue. ஜெபிக்கிற ஜெபத்தில் அதிகாரம் உண்டு. There is power in the prayer which we offer. உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற உங்களுடைய நாவில் அதிகாரம் உண்டு. There is the power in your tongue in order to save your children. இந்த சபையை காப்பாற்ற உங்களுடைய நாவில் அதிகாரம் உண்டு. There is power in your tongue in order to save this church. இப்போது மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. This is not the time to remain silent. கர்த்தரை நோக்கி பரிசுத்தத்திற்காய் கூப்பிட வேண்டிய நேரம். It is a time to call upon the Lord for holiness. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? Who is on the side of the Lord? பரிசுத்தத்திற்காய் நிற்கிறவன் யார்? Who is standing for holiness? இயேசுவை நேசிக்க விரும்புகிறவர்கள் யார்? Who is ready to love Jesus? இன்னும் ஒரே ஒரு நிமிடம் கூப்பிடுவோமாக. Yet one more minute, let us call upon our Lord. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆவியானவர் நம்மத்தில் பலமாய் அசைவாட போகிறார். Yet a little while, the Spirit of God is going to move mightily upon us. நம்மத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற சில பிசாசின்